மகாபாரதம் எப்படி தோன்றியது என்பதை நேற்று விளக்கினேன். குறிப்பிடத்தக்க சந்திரகுல அரசர்கள் நகுஷன், யயாதி, துஷ்யந்தன், குரு, சந்தனு ஆகிய பல்வேறு மன்னர்களுடைய பெருமையினை எடுத்துச் சொன்னேன். அவர்களிலே வியாச பகவான் மூலமாக அம்பிகை அம்பாலிகைக்கு திருதராஷ்டிரன், பாண்டு, பிறகு வேலைக்கார பெண்ணுக்கு விதுரன் ஆகிய மூவரும் தோன்றிய வரலாற்றை நேற்று சொன்னேன். இப்படி மூவரும் தோன்றிய பிறகு வியாச பகவான் அங்கிருந்து மறைந்து போகிறார். மச்சகந்தி பீஷ்மரிடத்திலே இந்த பிள்ளைகளை வளர்க்கிற வேலையை ஒப்படைத்தாள். இந்த பிள்ளைகள் மூவரும் வளர்ந்து கொண்டு வருகிறார்கள். திருதராஷ்டிரனுக்கு கண் பார்வை இல்லை. அதனால ராஜ பதவியை அவனிடத்திலே ஒப்படைக்க முடியாது. ஒரு பழமொழி உண்டு, நீங்க கேட்டிருக்கலாம். குருடனை பார்த்து ராஜமொழி மொழினா எப்படி மொழிப்பான் அப்படின்னு. நான் கண்ணில்லாதவர்களை குறைச்சி சொல்லதா தயவுசெய்து நினைச்சுடாதீங்க. ஒரு உறுப்பு குறைவை ஒருபோதும் நான் சத்தியமா குறை சொல்ல மாட்டேன். அரசர்களாக இருக்கிறவர்களுக்கு கண் ஏன் இருக்கணும் அப்படின்னு கேட்டா, நம்மிடத்தில் பேசுகிறவர்கள் வார்த்தையாலே ஒன்று சொல்வார்கள், மனதினாலே ஒன்று எண்ணுவார்கள். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா கண் கொண்டுதான் கண்டுபிடிக்கணும். இவன் நல்லவன், கெட்டவன், அயோக்கியன், வஞ்சகன், இதெல்லாம் பார்த்துதான் நம்ம எடை போட முடியும். என்ஷான் உடம்பிலே கண் ரொம்ப பிரதானம். அதை வச்சுதான் மற்றவர்களை நிறுத்து பார்க்க முடியும். அதனால ராஜ பதவிக்கு வருகிறவர்களுக்கு கண் ரொம்ப அவசியம். எனவே திருதராஷ்டிரனுக்கு அந்த தகுதி இல்லை. பாண்டுவுக்கு ஆட்சியை ஒப்படைக்கலாம் என்று முடிவாயிற்று. ஆனால் பாண்டு என்ன எண்ணினா, சச்சே, அண்ணனுக்கு கண்ணில்லை என்பதற்காக நாம் இந்த ஆட்சியை அடைந்தால் தப்பா போயிடும். அண்ணன் மீது உள்ள அன்பினாலே அண்ணனே ஆளட்டும், நாம மந்திரி மாதிரி சேனாதிபதி மாதிரி இருந்து அண்ணனுக்கு உதவி செய்வோம். அப்போ அண்ணனுக்கு ஒரு திருப்தி இருக்கும் அல்லவா என்று திருதராஷ்டிரனுக்கு பட்டம் கட்ட சொல்லிவிட்டான். எனவே திருதராஷ்டிரன் ராஜாவா உட்கார்ந்தாச்சு. பாண்டு மந்திரி போல, விதுரன் உண்மையாகவே அமைச்சர். இப்போ பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ண வேண்டும். காந்தார தேசத்தினுடைய அரசன். இந்த காந்தாரம்னா என்னன்னா கந்தஹார், தகராறு நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. இப்போ ஒளிச்சு வச்சு பிடிக்கலாம்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே பின் லாதன், அவன் ஒளிந்து கொண்டிருக்கிற இடம்னு சொல்ற கந்தஹார் தான் காந்தாரம். அன்னையிலேருந்தே அது சிக்கலான ஊர். பார்த்தீங்களா, எப்போலேருந்தே அது சிக்கலான ஊர். காந்தாரி ஊர், அது பிறந்த ஊர், பிடிவாதமானவர்கள். சகுனி அங்கதான் தோன்றினான். சகுனியினுடைய பிறப்பிடம் அது. ரொம்ப ஆபத்தான ஊர் காந்தாரம். அந்த காந்தார தேசத்து அரசனுடைய மகள் காந்தாரி அப்படின்னு பெயர் உடையவள். அவளை திருதராஷ்டிரனுக்கு மனம் பேசுவது என்று முடிவாயிற்று. அவனு கேள்விப்பட்டா தனக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிற கணவனுக்கு கண் பார்வை இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டா. ஒருவேளை நமக்கு பார்வை இருந்தால் அகங்காரம் வரும், கணவனை அவமதிச்சுடுவோம், அது தவறா போயிடும் என்று ஒரு பட்டு துணியை எடுத்து கண்களிலே கட்டிக்கொண்டு விட்டாள் காந்தாரி. திருதராஷ்டிரனுடைய மனைவியாக அவள் திருமணம் செய்து வைக்கப்பட்டாள். அப்புறம் பாண்டுவுக்கு பெண் பார்க்க வேண்டும். யதுகுலம் அப்படிங்கிற யாதவர் குலத்திலே சூரசேனன் அப்படின்னு ஒரு பெரிய ராஜா. அவருடைய மனைவி மாரீட்சைன்னு பேரு. அவர்களுடைய வம்சத்திலே தோன்றியவள் குந்தி. ஆனா அவ பிறந்த வீட்டில் வளரல, தத்து பெண்ணாக வேற வீட்டுக்கு போயிட்டா குந்தி தேவி. குந்தி போஜ மகாராஜாவுக்கு குழந்தை இல்லை. எனவே இவளை தத்து பெண்ணாக எடுத்து வளர்த்து குந்தின்னு பேர் வைத்தார். அந்த குந்தி வளர்ந்து இளம் பெண்ணா இருக்கிறா. அவதான் இப்போ பாண்டுவுக்கு மனைவி ஆகணும். அதுக்கு முன்பு ஒரு பூர்வ கதை, ஒரு நிகழ்ச்சி நடந்து விட்டது அவருடைய வாழ்க்கையில. துர்வாச முனிவர் இந்த குந்தி போஜனுடைய அரண்மனைக்கு வந்தவர். ஒரு ஏதோ யாகம் பண்ணுகிறேன்னு தங்கிட்டார் அங்கேயே ஒரு வருஷ காலம். அவர் ரொம்ப கோபக்கார சாமியார். கோபத்தில் என்ன சாபம் கொடுப்பார்னு தெரியாது.
அதனால அவருக்கு பணிவிட பண்ணணும். திடீர்னு 1000 பேரோட வந்து சாப்பாடு போடு அப்படிம்பார். சமைச்சு வச்சிருந்தா சாப்பாடு வேண்டான்ட்டு போயிடுவார். கேட்ட உடனே சாப்பாடு போடாட்டி கோபம் வந்தோடு சபிச்சு விடுவார். டெரர். அப்படிப்பட்ட ஒரு சாமியார் துர்வாசர். அப்படி வந்த முனிவர் இந்த அரண்மனையிலே 1 வருஷம் தங்கி இருந்தார். குந்தி தேவி பணிவிட பண்ணினாள். அவர் கோபப்படாதபடி பார்த்து கொண்டு எப்படியெல்லாம் பணிவிட பண்ணுமோ. பொறுமையின் சின்னம் குந்தி. பொறுமை பொறுமை. துர்வாசருக்கே ஒரே சந்தோஷம். அவர் ஊரை விட்டு போற போது இந்த பெண்ணை கூப்பிட்டு சொன்னார், பெண்ணே, நான் உன்னுடைய எதிர்காலம் என்னன்னு அறிவேன். தேவர்கள் உன் மூலமா வந்து இந்த உலகத்துக்கு பிறக்க வேண்டி இருக்கு. அதனால மந்திர சித்தி ஒன்றை உனக்கு நான் தர்றேன். இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி நீ எந்த தேவனை எண்ணுகிறாயோ அவனுடைய அம்சமான குழந்தை உன்னுடைய கருவிலே தோன்றும். நான் உன்னுடைய பொறுமைக்கு பரிசாக அதை தருகிறேன்னு அந்த மந்திரத்தை கொடுத்து விட்டு துர்வாசர் போயிட்டார். ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, பொறுமைக்கு அடையாளமாக கொடுத்த மந்திரத்தை குந்தி தேவி பொறுமை இல்லாம டெஸ்ட் பண்ணி பார்த்தா. இதுதான் உலகம். அந்த பொறுமை அப்படிங்கிறதுக்கு அடையாளமா பரிசு கொடுக்கிறார் துர்வாசர். இந்த மந்திரத்தை கொடுத்துட்டு போன உடனே அவ சின்ன பெண்ணு ஒரு நாள் கன்னி மாடத்துல மேல நின்று இப்படி மேல நிமிர்ந்து பார்த்தாள் சூரியன். அன்னைக்கு துர்வாசர் சொன்னாரு, எந்த தேவன் நினைச்சு மந்திரம் சொன்னாலும் அவனுடைய அம்சமா குழந்தை தோணும்னு. இது உண்மையா பொய்யா டெஸ்ட் பண்ணுவோம்னு நினைச்சா. அப்படியே சூரியனை பார்த்து கொண்டே மந்திரத்தை சொன்னாள். சூரியன் எதிரில் வந்தான், வலிந்து கலந்தான். அடுத்த வினாடி ஒரு குழந்தை அவளுக்கு பிறந்து விட்டது. அது தேவ அம்சம், எனவே கரு தங்காது. பிறந்துடுச்சு, குழந்தையா வந்து பிறந்தாச்சு. பயந்து போயிட்டா. இந்த குழந்தை எப்படி வளர்க்கறது? கல்யாணமே ஆகலை, கையில ஒரு குழந்தை இருக்கு. இந்த காலம்னா கவலைப்பட வேண்டாம், அரசு தொட்டில்ல கொண்டு போய் போட்டுடலாம். அந்த காலத்துல முடியாது. இந்த குழந்தைய என்ன பண்றது? இல்லீகல் சைல்டு, உலகத்துக்கு அறிமுகம் இல்லாத பாதுகாப்பு இல்லாத குழந்தை கையில. எதிர்காலம் வீணா போயிடும். அவ ராஜ குடும்பத்தில் பிறந்த பெண், துணிச்சல் ஜாஸ்தி. பளிர்னு குழந்தைய ஒரு பட்டு துணியில சுற்றினாள். தான் உடுத்தி இருந்த பட்டு துணியில சுற்றினாள் அந்த குழந்தைய பாதுகாப்பா. நிறைய நகைகளை எல்லாம் கூட வச்சா, யாராவது இந்த குழந்தைய பாதுகாப்பா எடுத்து வளர்க்கட்டும் அப்படின்னு. அந்த குழந்தைய அப்படியே பெட்டியில வைத்து ஆற்றிலே அனுப்பிவிட்ட. யாராவது எடுத்து வளர்க்கட்டும், பொண்ணுக்கு ஆசைப்பட்டு பொருளுக்கு ஆசைப்பட்டு அப்படின்னு இந்த செய்தியை மறைத்து விட்டாள் குந்தி. அவ பாருங்க, அவளுக்கு எத்தனை வகையான வேடிக்கை. பிறந்த வீட்டுல அவ வளரல, பெத்த பிள்ளைய அவ வளர்க்கல. அவ பிறந்த வீட்டுல அவ வளரல, அவ பெத்த பிள்ளைய அவ வளர்க்கல. ஆற்றிலே வைத்து குந்தி பிள்ளையை அனுப்பிவிட்டாள். அந்த குந்தி ரொம்ப பெருமைக்குரியவளானாள். புந்தியால் அரும் கலைமகள், பொற்பினால் பூந்திரு, புனை கற்பால் அந்திவாய் அருந்ததி, பெரும் பொறையினால் அவனி மான் நிகர் என்ன குந்தி போசர் பால் சூரன் என்பவன் மகள், குருகுலம் தழைத்து ஓங்க வந்தி யாவரும் பிறதையென்று அடிதொழ மதியன வளர்கின்றாள். நிலா மாறி வளர்ந்து கொண்டு வருகிறாள் குந்தி. இந்த குந்திய பாண்டுவுக்கு பெண் கேட்டார்கள். குந்தி போஜன் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். பாண்டுவின் மனைவியாக குந்தி வந்துட்டான். அதன் பிறகு பாண்டுவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணினார்கள். மாத்திர தேசத்தினுடைய அரசன், அவனுடைய மகளையும் அவளுக்கு திருமணம் பண்ணி வைத்தார்கள். அதே மாதிரி திருதராஷ்டிரனுக்கு நிறைய மனைவி. ராஜாக்களாக இருக்கிறவர்கள் ஒரு மனைவியோட வாழணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. ஏன்னா சந்ததி நிறைய விருத்தியாகி, அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜாக்கள் மட்டும் நிறைய பிள்ளைகளை பெற்றுக்கொண்டாதான் அவர்கள் பாதுகாப்பு வளையமா ராஜாவை பாதுகாப்பார்கள். நீங்க என்னதான் சம்பளத்துக்கு ஆள் வச்சிருந்தா கூட ராஜாவை ஒரு நாள் கொன்னுட்டா, ராஜாக்கள் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நிறைய மனைவியரை திருமணம் பண்ணி கொள்வதற்கு அனுமதி இருந்தது. இப்போ நம்மள யாராவது ராஜான்னு நினைச்சா பண்ணிக்கலாம். ஆனா சட்டம் தான் உள்ள வைக்கிறது, பண்ணக்கூடாது அப்படின்னு உள்ள வைக்கிறதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? திருதராஷ்டிரன், பாண்டு எல்லாருக்கும் திருமணம் முடிந்தது. இந்த திருமணம் முடிந்ததற்கு பிறகு பாண்டு என்ன நினைக்கிறான், நம்ம அரண்மனையிலேயே இருந்தா திருதராஷ்டிரனுக்கு மனசுல வருத்தம் இருக்கும், நாம ஏதோ ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றோம்னு நினைப்பான். வேண்டாம், கொஞ்ச நாள் அரண்மனையில் இருப்பான், நீண்ட நாள் காட்டிலேயே இருப்பான். வேட்டையாடி கொண்டு திருதராஷ்டிரனுக்கு இடைஞ்சல் இல்லாதபடி காட்டில் போய் இருப்பான்.
இந்த 2 மனைவியரோடும் பாண்டு காட்டிலேயே குடியிருக்கிறார். ஒரு நாள் ஒரு தவறு நடந்து விட்டது. பாண்டு வேட்டையில் ரொம்ப விருப்பமுடையவன். ஒரு ஆண்மானும் பெண்மானும் ஒன்றோடு ஒன்று ஜோடியா சந்தோஷமா ஓடிக்கொண்டிருந்தது. அது இணைந்திருந்த நேரத்தில் என்னமோ குரூரமான எண்ணம், அம்பு விட்டு கொன்று விட்டான் பாண்டு. இப்ப என்னாச்சு, அந்த ஆண்மானும் பெண்மானும் மருவுகிற போது குரூரமான முறையில் அம்பு விட்டான் பாண்டு. ஆனா உண்மையில் அது மான் அல்ல, அது கிந்தம முனி அப்படின்னு ஒரு முனிவர். முனிவர்கள் என்ன பண்ணுவார்கள், விதவிதமான சரீரத்தை எடுத்து விளையாடுவார்கள். அப்படி மான் வடிவத்தை எடுத்து தன்னுடைய ரிஷி பத்தினியோடு அவர் விளையாடி கொண்டிருக்கிற போது விவரம் தெரியாம பாண்டு அம்பு விட்டான். அந்த முனிவர் இறந்து கீழே விழுகிறார். உடனே அந்த முனிவர் சபிச்சுட்டார், நான் என் மனைவியோடு மகிழ்ச்சியா இருக்கிற போது நீ கொன்னுட்ட பாண்டு, நீ உன் மனைவியை தொட முடியாது, உன் மனைவியை தொட்டா அடுத்த வினாடி உனக்கு மரணம் வரும். உடனே பாண்டு பார்த்தான், ஆஹா இனி என்ன இருக்கு வாழ்க்கை, மனைவியை தொட்டுட்டா நமக்கு மரணம் வரும், இன்னும் குழந்தைகளே இல்லை, ஆனால் அதுக்குள்ள மனைவியை தொட்டுட்டா மரணம் வரும்னு சாபம் வந்து கொடுத்து உடனே முடிவு பண்ணான், நான் சன்னியாசியா போறேன் அப்படின்னா. இந்த ஆபத்துக்கு சன்னியாசம்னு சன்னியாசியம் போறவன் உருப்படியான சன்னியாசியா இருக்க மாட்டான். சன்னியாசம்ங்கிறது அறிவுபூர்வமா மேற்கொள்ளணும். வாழ்க்கையில ஒண்ணும் இல்லைன்னு தெளிவு வந்து சன்னியாசியா போனமே ஒழிய இந்த கோபத்துல சாமியாரா போறது, ஒரு அறகுறை ஆத்திரத்துல சாமியாரா போறது, நமக்கெல்லாம் கிடைக்காதோங்கிற விரக்தியில சாமியாரா போறது, என்னன்னா கிடைச்சுட்டா மறுபடியும் குடும்பஸ்தனா மாறிடுவான். இந்த பாண்டு சொன்னா எனக்கு இனிமே வாழ்க்கையில ஒண்ணும் இல்லை, நான் சன்னியாசியா போறேன் அப்படின்னு. இவன் 2 மனைவி அவ சொன்னா, நானும் உங்களுக்கு பணிவிட பண்ணிக்கிட்டு காட்டிலே சன்னியாசத்துக்கு துணையா இருக்கிறேன். சன்னியாசத்துக்கு போறவன் சம்சாரத்தை கூட்டிட்டு போலாமா? எங்கேயாவது சன்னியாசத்துக்கு போறவன் எங்கேயாவது சம்சாரத்தை கூட்டிட்டு போலாமா? காட்டுக்கு போய் சன்னியாசத்துக்கு உட்காருன்னு போய் உட்கார்ந்து பாண்டு 2 மனைவியை கூட கூட்டிட்டு போயிட்டான். அதனுடைய விளைவு தான் பெரிய கொடுமையாச்சு பாண்டுவுக்கு. அதுக்காகத்தான் சொல்றேன் இவ்வளவு வேதனையான்னு. தன்னுடைய 2 மனைவியரோடு காட்டில் இருக்கிறான் பாண்டு. அவனுக்கு ஒரு நாள் திடீர்னு ரொம்ப வருத்தம் வந்துடுத்து. என்னன்னா குந்தி தேவி கிட்ட சொல்லி வருத்தப்படுறான், எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை பிறக்கவும் பிறக்காது, அதனால நான் சொர்க்கத்துக்கு மேல போக முடியாது. ஏன்னா அபுத்திரஸ்ய கதிர் நாஸ்தி, புத்திரன் இல்லாதவர்கள் மேல சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு ஒரு சாஸ்திரம் இல்லறத்துல இருந்தா. அப்ப எனக்கு குழந்தை இல்லை, நான் மேல போக முடியாது, மோட்சத்துக்கு போக முடியாது, எனக்கு புத்திரன் இல்லை, நான் என்ன பண்ணுவேன், வருத்தப்பட்டான். இப்போ குந்திக்கு ரொம்ப டெலிகேட்னா தெரியும் உங்களுக்கு, அதாவது ரொம்ப சங்கடமான ஒரு நிலைமை. அவளுக்கு துர்வாசர் மந்திரத்தை கொடுக்கிற போதே என்ன சொல்லிட்டாரு, தேவர்கள் மூலமா உனக்கு குழந்தைன்னு சொல்லி மந்திரத்தை கொடுத்திருக்கிறார். இதை புருஷன்கிட்ட சொல்ல முடியுமா? உலகத்திலேயே ஒரு பெண்ணுக்கு வரக்கூடாத சிக்கல். இன்னொன்னு பாருங்க, இந்த குந்திக்கு எல்லாமே முரண்பாடு. பெத்த வீட்டுல வளரல, பெத்த பிள்ளைய வளர்க்கல அப்படின்னு. இப்ப பாருங்க, தேவை இல்லாத போது பிள்ளைய பெத்துவிட்டு கஷ்டப்பட்டா, தேவை இருக்கிற போது பெற முடியாம கஷ்டப்பட்ட. அவளுக்கு எல்லாமே அப்படிதான் வரும் வாழ்க்கை. இப்ப புள்ள வேணும், ஆனா பெத்துக்க முடியாது. கணவனை தொட்டா கணவன் செத்து போயிடுவான், இப்ப எப்படி பிள்ளைய பெத்துக்க முடியும்? அதை விட சிக்கல் என்னன்னா, தேவர்கள் மூலமா குழந்தைங்கிற விஷயத்தை கணவன் எப்படிங்க சொல்ல முடியும்? எவ்வளவு சிக்கலான விஷயம் குந்திக்கு வாழ்க்கையில. அவன் அழறான். அவன் என்ன சொல்றான், எனக்கு புண்ணியமே இல்லை, கல்லாமழலை கனியூரல் கலந்து கொஞ்சம் சொல்லால் உருக்கி அழுதோடி தொடர்ந்து பற்றி மல்லார் புயத்தில் விளையாடு மகிழ்ச்சி மைந்தர் இல்லாதவர்க்கு மறைவாழ்வின் இனிமை என்னாம். எச்சில் ஒழுக ஒழுக ஓடி வந்து அப்பான்னு முதுக தழுவி கொண்டு என் கழுத்தை கட்டி கொண்டு ஆடுவதற்கு ஒரு பிள்ளை இல்லை, அப்படி தோளிலையும் மார்பிலையும் போட்டு வளர்க்கறதுக்கு ஒரு பிள்ளை இல்லை அப்படின்னா நான் இல்லறத்துல இருந்து என்ன பயன், எனக்கு பிள்ளை இல்லையே, வருந்துகிறான் பாண்டு. உடனே குந்தி வேற வழி இல்லாம மெதுவா சொன்னான், துர்வாச முனிவர் எங்க வீட்டுக்கு வந்திருந்தார், அவர் எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்தார். அவர் அப்பவே சொன்னார், உனக்கு தேவ அம்சமான குழந்தைகள் தோன்ற வேண்டும், அதான் உன்னுடைய விதி, எனவே தேவர்களை நினைந்து நீ குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியும்னு இந்த மந்திரத்தை கொடுத்தார். நான் இதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தயங்கிட்டு இருந்தேன். அவன் பார்த்தான், அதனால ஒன்றும் தவறு இல்லை, தத்தெடுத்துக்கிறது இல்லையா, இன்னொருத்தர் பிள்ளைய தத்தெடுத்துக்கிறது இல்லையா, அது மாதிரி அந்த தேவ அம்சமான குழந்தை உன் கருவிலே தோன்றுனா எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, நமக்கு வம்சத்துக்கு வாரிசு வேணும். நீ தர்ம தேவதைய மனதிலே நினைந்து தர்மமே வடிவமா ஒரு குழந்தையை கொடு அப்படின்னா, குந்தி தேவி மனத்தால் நினைந்தாள் தர்ம தேவதைய. அந்த தர்ம தேவதை குந்தியினுடைய வயிற்றிலே ஒரு குழந்தையை கொடுத்தது. அவன் தான் தர்ம மகாராஜா, முதல் குழந்தை. சிவமுற
முகூர்த்தம் வாரம் தினம் திதி கரணம் யோகம் நவமென வழங்கு கோளும் நன்னிலை நின்ற போதில். எல்லாம் நல்ல நேரம், நல்ல காலம், நல்ல கரணம், நல்ல யோகம் எல்லாம் சிறப்பா இருக்கிற வேளையில இந்த குந்தியினுடைய வயிற்றிலே ஒரு குழந்தைய தர்ம தேவதை கொடுத்தது. அந்த குழந்தை தவநெறி முனிவர் கூற பிறந்தனன் தருமன் மைந்தன். அந்த தருமனுடைய மைந்தன் வந்து பிறந்து விட்டான், ஒரு குறை இல்லாம். இது என்ன போச்சு, தருமன் இங்க பிறந்துட்டான் காட்டுல இருக்கிற போது பாண்டுவுக்கு அப்படின்னு ஒற்றர்கள் மூலமா அரண்மனையில இருக்கிற காந்தாரிக்கு செய்தி போயிடுச்சு. ஆனா அப்ப காந்தாரி இயல்பா கருவுற்றிருக்கிறார். திருதராஷ்டிரனுடைய கருவத்தனுடைய கருவிலே வயிற்றுல சுமந்து கொண்டிருக்கிறார் அவர். ஆனா என்ன போச்சு, இது ஜாயிண்ட் ஃபேமிலி. திருதராஷ்டிரன் பாண்டு எல்லாம் சேர்ந்து இருக்கிற ஜாயிண்ட் ஃபேமிலி. உங்களுக்கு ஜாயிண்ட் ஃபேமிலியோட கரெக்ட் தத்துவம் என்னன்னு கேட்டா, தம்பிக்கு முதல்ல புள்ள பிறந்துட்டா அவன் தான் அடுத்த ஜாயிண்ட் ஃபேமிலியோட ஹெட். பெரியவன் பையன் தான், மூத்தவன் பையன் தான் அப்படிலாம் கிடையாது. யாருக்கு முதல்ல பெரிய புள்ள பிறக்குதோ, முதல் புள்ள எந்த வீட்டுக்கு பிறக்குதோ அவங்கிட்ட நிர்வாகம் போயிடும். அப்ப என்ன ஆகும், பாண்டுவின் புத்திரனுக்கு ஆட்சி போயிடும் மரபு படி. அதை காந்தாரியால தாங்க முடியல. அவளுக்கு வயிற்றறிச்சல் வந்துருச்சு. ஐயோ இவ்வளவு பெரிய ராஜ்யம் இனிமே என் புருஷனுக்கு இருக்காது, என் வயிற்றுல பிறக்க போற பிள்ளைக்கு இருக்காது, அது பாண்டுவுக்கு பிறந்திருக்கிற அந்த பிள்ளைக்கு போய் சேருமே, தருமனுக்கு போயிடுமே அப்படின்னு. இனிமே எனக்கு புள்ள இருந்தா என்ன, இல்லாம போனாதான் எனக்கு என்ன அப்படின்னு அம்மி குழல் எடுத்து வயிற்றுல அடிச்சுக்கிட்டாலும். எவ்வளவு பொறாம பாருங்க அவளுக்கு. அத்தனள் துயரமெல்லாம் அருந்தவ பயனால் மைந்தர் பெற்றனள் குந்தி என்னும் பேருரை கேட்ட ஞான்று. அவளுக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படிங்கறத கேட்ட உடனே அந்த குழவிக்கல்லை எடுத்தா உற்றனள் பொறாமை கல்லால் உதரம் உட்குழம்பு மாறி செற்றனள் தனது கேடும் ஆக்கமும் சிந்தியாதாள். நான் இதைத்தான் இங்க வற்புறுத்துறேன். துரியோதனம் பொறாம பிடிச்சவன், துரியோதனம் பொறாம பிடிச்சவன் அவனை திட்டமே, அவனுடைய தாயாரே பொறாம பிடிச்சவளா இருந்தா அந்த பரம்பரை அப்படி வந்து சேரும். அதனாலதான் நம்ம நாட்டில் என்ன சொன்னோம், கருவுற்ற பெண்கள் நல்ல கதை கேட்கணும், நல்ல சிந்தனை அடையணும், நல்ல சுந்தரகாண்ட மாதிரி படிக்கணும் அப்படி. இப்ப பசங்க எல்லாம் வன்முறையாவே இருக்கே, ஏன் தெரியுமா, இந்த சினிமா காட்சியில வன்முறை பார்த்தே பெண்களுடைய கருவில் அது வளருது. ஒரே டிஷும் 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 தான் எப்ப பார்த்தாலும். அதுவும் டிவியே வரிசையா வன்முறையோடு இருக்கிற காட்சி அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே அந்த மனசுல ஆழமா பதியுது, கர்ப்பத்துல போய் அப்படியே பதியுது. கருவுற்ற போது ஒரு பெண்ணுடைய மைண்ட்ல என்னென்ன ஓடுதோ அவ்வளவும் கருவில் இருக்கிற குழந்தைய போய் அப்படியே பாதி. இப்ப பொறாமையில எடுத்து அந்த கருவை இடிச்சா அது கரு கலைந்து வெளியே வந்துட்டு. உடனே வேத வியாசர் அங்கேருந்து வருகிறார். இந்த பரம்பரையை ரட்சிக்கிறதா வாக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா அவர் தாயாருக்கு. என்ன இப்படி பண்ணிட்டே காந்தாரி, எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்ட அப்படின்னு அவர் என்ன பண்ணார், உடனே நெய் குடங்களை கொண்டு வர சொல்லி சிதறி இருக்கிற கருவை எடுத்து பிரிச்சு ஒன்னொன்னா இட்டார். 100 அந்த நெய் குடங்களுக்குள்ள இட்டுட்டு எஞ்சி இருந்தது 101வது குடத்துல இட்டார்னு வரலாறு. அதுதான் துரியோதனாதிகள் 100 பேரும் துச்சலை அப்படின்னு ஒரு பெண்ணு 101வதாவும் வந்து பிறந்தாள் அப்படி. அதான் வேடிக்கையா சொல்லுவான், டெஸ்ட் டியூப் பேபிங்கிறதெல்லாம் அன்னைக்கே வந்தாச்சு, அதுக்கான முயற்சி எல்லாம் அன்னைக்கே ஏற்பட்டாச்சு. வேத வியாசர் அதை கருவ குடத்துல வளர்த்தார் என்று வரலாறு. அப்புறம் இங்கே தருமன் பிறந்த பிறகு ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குந்தி பாண்டுவோட கட்டளையின்படி வாயு தேவனை வழிபட்டு பீமனை பெற்றார். அடுத்ததா அந்த பீமன் பிறந்ததுக்கு முன்தினம் மாலையில துரியோதனன் பிறந்துட்டான். அதுக்கு முதல் நாள் மாலை துரியோதனன் பிறந்துட்டான். 2 பேரும் ஒரே வயசு, பட் முதல் நாள் பிறந்தவன் துரியோதன். அப்புறம் வரிசையா ஒவ்வொரு குடமா வெடிச்சு ஒவ்வொருவரா தோன்றிக் கொண்டே இருக்கிறார்கள். இங்கே முதல்ல தருமன், அடுத்தது பீமன், அப்புறம் இந்திரன் மூலமா அர்ஜுனன் 3வது குழந்தை. பங்குனி உத்தரத்துல வந்து பிறந்தவன், பல்குணன் பேர், அதனால அவனுக்கு பௌர்ணமி அன்று வந்து பிறந்தவன். பௌர்ணமி அன்று பிறக்கிறவர்கள் ரொம்ப கவர்ச்சியா இருப்பார். அர்ஜுனனுக்கு தான் அவ்வளவு பெரிய அட்ராக்ஷன். அப்படி பல்குணன் வந்து அர்ஜுனன் வந்து அந்த குடும்பத்துல பிறந்தான். 3 பிள்ளை பிறந்த உடனே குந்தி சொல்லிட்டா 3க்கு பிறகு எப்போதும் வேண்டாம், அதனால நான் பெற்ற இந்த குழந்தை இன்பத்தை என்னுடைய தங்க மைத்ரை மாத்ரி, அதாவது எப்படின்னா 2வது மனைவி பாண்டுக்கு இருக்கிறா இல்லையா, அவளுக்கும் குழந்தை வேணும், நான் இந்த மந்திரத்தை அவளுக்கு சொல்லித்தரேன், அவள் 2 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டாமான்னு கணவன்ட்ட உரிமை கேட்டான். உடனே அவளுக்கு அந்த மந்திரத்தை சொன்ன பிறகு அவள் அஸ்வினி தேவர்களை நினைந்து இந்த மந்திரத்தை சொல்ல நகுல சகாதேவர்கள் அவள் வயிற்றில வந்து பிறந்தார். அப்படி இவங்களுக்கு 5 பிள்ளை. ஆனா குந்திக்கு மொத்தம் 6. கர்ணன் பிறந்து வேற எங்கேயோ போயாச்சு. இங்க 5 பிள்ளைகள்.
இவர்களுக்கு 100 பிள்ளை, ஒரு பெண்ணு, துச்சலைன்னு ஒரு பெண்ணு திருதராஷ்டிரனுக்கு பிறந்தாச்சு. இந்த அர்ஜுனன் பிறந்த போது காடே தேவலோகம் மாறி சிலிர்த்தது. அங்கே 100 குழந்தைகள் பிறந்த போது, குறிப்பா துரியோதனன் பிறந்த போது நரிகள் எல்லாம் ஊளையிட்டன. உடனே முனிவர்கள்லாம் திருதராஷ்டிரனை பார்த்து சொன்னாங்க, சகுனமே சரியில்லைப்பா, இவன் பிறந்த வேலை நரி ஊளையிடுது, நீ நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு காரியம் பண்ணுன்னாங்க. என்ன? இந்த குழந்தைய கொன்னுடுன்னாங்க. மனசு வருமா அவனுக்கு? நாடே குட்டிச்சோரானாலும் பரவாயில்ல, எனக்கு என் புள்ள வேணும் அப்படின்னு நினைச்சான். என் குழந்தைய நான் எப்படி இழப்பேன்? நான் இழக்க மாட்டேன் அப்படின்னா திருதராஷ்டிரன். இந்த பிள்ளைகள் அங்க வளருகிறார்கள். இங்க காட்டிலே இந்த பாண்டுவனுடைய புத்தர்கள் வளர்கிறார்கள். தருமனுக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா? யுதிஷ்டிரன் பேர். தருமனுக்கு வச்ச பேர் யுத்தத்தில் புறம் காட்டாதவன் அப்படின்னு அர்த்தம். பீமன் பயங்கரமானவன், அர்ஜுனன் தூய்மையானவன், நகுலன் பகைவர்களாகிய பாம்புகளுக்கு கீரி போன்றவன், சகாதேவன் உடன் பிறந்தவர்களோடு ஒற்றுமையாக இருப்பவன் சகாதேவன். இப்படி 5 பிள்ளைகள் யார்கிட்ட குந்தி கிட்டேயே வளர்கிறார்கள், காட்டிலேயே வளர்கிறார்கள். அர்ஜுனனுக்கு 14வது வயசு. அதுவரையில் இங்க காட்டிலேயே முனிவர்களோடு இருந்து பலவிதமான வித்தைகளை எல்லாம் கற்றுக்கொண்டு இங்கே பிள்ளைகள் வளருகிறார்கள். 14வது பர்த்டே, பங்குனி உத்திரம் பௌர்ணமி அன்னைக்கு இந்த பிள்ளைகளை அழைத்து கொண்டு போய் எல்லா ரிஷிகள்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கணும்னு முடிவு பண்ணினா குந்தி. 5 பிள்ளைகளையும் கூட்டிட்டு வெளியில போயிட்டா. அந்த பர்ணசாலை காட்டுல, அந்த பர்ணசாலையில பாண்டு இருக்கிறான். மாத்ரி தேவி என்ன பண்ணினா, அது பௌர்ணமி அன்னைக்கு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு அழகா புடவை உடுத்தி அந்த பர்ணசாலை வாசல்ல நின்னா, பாண்டு தொலைவிலேருந்து பார்த்தான். காமம் அவன் உள்ளத்திலே இருந்து பீறிட்டு வந்து விட்டது. நான் இதைத்தான் சொன்னேன், என்னதான் நம்ம ஆபத்துக்கு சன்னியாசம்னு போனா கூட வாய்ப்பு வருகிற போது கெட்டு போயிடுவாங்க. தொட்டா தலைவெடிக்கும், மரணம் வரும், இப்படி எல்லாம் எவ்வளவோ சாபம் இருக்கு, எல்லாம் மறந்து போச்சு அவனுக்கு. அப்படியே நேரா வந்தான். அருமை மனைவி மாத்திரையை பார்த்தான், தலை நிறைய பூ, பௌர்ணமி நிலவு, தன்னை கட்டுப்படுத்த முடியல. மாத்திரையை இறுகி தழுவினான். அடுத்த வினாடி பாண்டு மாண்டு கீழே விழுந்து விட்டான், இறந்தே போயிட்டான். குந்தி குழந்தைகள் எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து பார்த்தா பாண்டு பிணமா கிடக்கிறா. மாத்திரை அழறா, ஐயோ நான் எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டேன், நான் இந்த இளமைக்கு பலியாயிட்டேனே, இப்படி வீணா போயிட்டேனே, அழுகிறாள் மாத்திரை. என்ன பண்ண முடியும்? பாண்டுவை எரிச்சு சாம்பலையும் எடுத்தாச்சு. பாண்டு மாண்டு போயாச்சு. அந்த பாண்டு மாண்டு போறதுக்கு முன்பாக உடன்கட்டை ஏறணும் பாண்டுவோடன்னு குந்தி சொல்றா. நான் உடன்கட்டையில ஏறிடுறேன், நீ இந்த 5 பிள்ளைகளையும் வளர்த்து கொண்டு வான்னு மாத்திரை கிட்ட சொன்னா. மாத்திரை சொன்னா முடியவே முடியாது. 3 காரணம் சொன்னா பாருங்க. அவ என்ன? 1, இவர் மரணத்துக்கு நான் தான் காரணம், அதனால நான் தான் அவர் கூட சாகணும். 2, நான் 5 பிள்ளைகளையும் நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனா 5 பிள்ளைகளையும் சமமா நடத்த எனக்கு தெரியாது. என் பிள்ளைகள் ஒஸ்தியா தெரியும், உன் பிள்ளைகள் மட்டமா தெரியும். நான் ரொம்ப குறைச்சலான அறிவுடையவள், நீ அப்படி அல்ல. 5 பிள்ளைகளையும் ஒன்னா நடத்துற பக்குவம் உடையவள். 3வது, கணவனை இழந்த பிறகு நான் ஒழுக்கமா இருப்பேன்னு சொல்ல முடியாது. கணவன் இருக்கிற போதே அவருக்கு மரணம் வரும்னு தெரிஞ்சு நான் இப்படி அலங்காரம் பண்ணிட்டு நின்னேனே, என் மனம் காமத்தில் நாட்டமுடையது, நான் ஒழுக்கமா இருப்பேன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழ விரும்பல. எனவே நான் நெருப்பில் விழுந்து மாண்டு போவேன்னு பாண்டுவின் மனைவி மாத்திரி நெருப்பில் விழுந்து இறந்து போயிட்டா பாண்டுவோட. குந்தி தேவி வேற வழி இல்லாம 5 பிள்ளைகளையும் பீஷ்மர் சொல்லி அனுப்புறார், இனிமே நீங்க காட்டுல இருக்கப்படாது, புறப்பட்டு நாட்டுக்கு வாங்கோன்னு. காட்டுல இனிமேல் எப்படி இருக்க முடியும் பாண்டு இல்லாம, 5 பிள்ளைகளையும் கூட்டிட்டு நாட்டுக்கு வா அப்படின்னு. நாட்டுக்கு வந்தாச்சு. இல்ல வந்ததுல இருந்து என்ன பிரச்சனைன்னா, இது வரைக்கும் துரியோதனன் அவன் தம்பிகள்லாம் அரண்மனையில ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு படிக்காம உருப்படாம எல்லா ரவுடித்தனமும் பண்ணிக்கிட்டு சௌக்கியமா சுத்திக்கிட்டு இருக்கிறான். இந்த 5 பிள்ளைகளும் காட்டுல படிச்சிருக்கிறாங்க. இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி அங்கதான் சிக்கல் வரும். ஒருத்தனுடைய புள்ள படிச்சு ஒருத்தனுடைய புள்ள படிக்கல, அதுவும் படிக்கிற பிள்ளைய கெடுக்கிற பிள்ளையா வேற வரும். ஏன்டா படிக்கிற, வாடா டிவி பார்க்கலாம், வாடா டே போய் பட்டம் உள்ளாண்டா, யார் வீட்லயே போய் கலாட்டா பண்ணலாம் வாடா அப்படின்பா. அந்த படிக்கிற பிள்ளைய பெத்த அம்மா சொல்வா, நம்ம தனியா போயிடலாம் வாங்க, நம்ம பிள்ளை எல்லாரும் உருப்படாம போயிடும், இந்த ஒன்னா இருந்தா நம்ம குடும்பம் வீணா போயிடும், இங்கே இருந்தா வீணா போயிடும். அவன் என்ன பண்ணுவா, பிள்ளைங்க நாசமா போயிடுமா இல்லையா, அவளுக்கு அந்த கவலை இருக்குமா இல்லையா? அது மாதிரி 5 பிள்ளைகள் படிச்சுட்டு வந்துருச்சு எங்க அந்த முனிவர்கள் கிட்ட. இந்த 100 பிள்ளைகள் உருப்படாத பிள்ளைகளா வளர்ந்துருக்கு அரண்மனையில். வந்தது பெருசு இல்ல. வந்ததுல இருந்து துரியோதனனுக்கு பீமனை பார்த்தா பற்றி தெரியுது. ஏன்னா முதல் நாள் பிறந்தவன், ஒரே வயசு தானே. நாம வேற அடிக்கடி கம்பேர் பண்ணுவோம், எப்ப பார்த்தாலும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா நீ அவனும் ஒண்ணுதான், அவன் எவ்வளவு புத்தால இருக்கான் பார், நீ அவனும் ஒண்ணுதான், அவன் எப்படி வேலை பார்க்கறான் பார், நீ அவனும் ஒண்ணுதான். அவன் இது நமக்கு இந்த இங்கிதம் தெரியாது. பிள்ளைகளை ஒரே வயசா இருந்தா சொல்லிக்கிட்டே இருக்கும்.
துரியோதனா எல்லாரும் சொல்றாங்க, பீமன் பாடுறா உன் ஓட்ட எப்படி இருக்கான் பார், உன் ஓட்ட எப்படி இருக்கான் பார், அவன் என்ன பலசாலியா இருக்கான் பார். ஒரே வைத்தறிச்சல் துரியோதனன். இதை எப்ப பார்த்தாலும் இந்த பயலம் நம்மளை ஒப்பிட்டுட்டே இருக்கிறாங்க, இவனை தீர்த்து கட்டணும். அதுல வேற என்ன ஆச்சான், ஒரு நாள் தோட்டத்துக்கு போய் இந்த 100 பசங்களும் ஒரு மாமரத்து மேல எல்லாம் ஏறி உட்காந்து பழம் பறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, மாங்காய் பறிக்கிறாங்க. பீமன் அங்கேருந்து வந்தா இப்படி பார்த்தான், என்னமா பண்றீங்க அப்படின்னா, நாங்கெல்லாம் மாங்காய் பறிக்கிறோம் அப்படின்னா. மாங்காய் பறிக்கிறதுக்கு யாராவது மரத்து மேல எல்லாம் ஏறுவாங்களா அப்படின்னா பீமன். மரத்து மேல ஏறாம மாங்காய் பறிக்க முடியுமா? ஏன் முடியாதுன்னு அவன் எல்லாம் நிக்கிறான் மரத்துல, அப்படியே வேரோட பிடிங்கிட்டான் மரத்தை. இல்ல யாராவது மேல எல்லாம் ஏறுவாங்களா வேஸ்ட் அப்படின்ட்டு அப்படி நேர வேரோட பிடுங்கி இந்த கீரை கட்டை உதற மாதிரி இப்படி உதறனா பாருங்க, ஒவ்வொரு பயலும் கீழே விடுறான் மேல இருந்து. அப்புறம் என்னன்னா அவன் மண்டையில மாங்காய் வந்துருச்சு. இப்ப எல்லா பயலும் மாங்காய் மடையன் ஆயிட்டான். எப்படி இருக்கும், கீரை கட்டை உதற மாதிரி மரத்தை பிடிச்சி உதறி எல்லாம் கீழே விழுந்து மண்டையில அடிபட்டு அவன் மண்டையில மாங்காய் வந்து வச்சுக்கோ. பீமன் சிரிக்கிறான், பார் எத்தனை மாங்காய் உதிர்ந்து பார் அப்படின்னு. எப்படி இருக்கும் துரியோதனுக்கு, இன்னும் இந்த பையன் இவ்வளவு பலசாலியா இருக்கிறான், மரத்தையே பிடிங்கி ஒரு உதறிட்டானே, இவனை ஒழிச்சு கட்டணும் முடியாது. இந்த பையன் இருக்கிற வரையில நான் ஒரு போதும் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியாது, மேல இருக்க முடியாது. என்ன பண்றதுன்னா, ஒரு நாள் பீமன் தூங்குற போது கயிற்றுல கட்டி அவனை கங்கைக்குள்ள தூக்கி போட்டான். ஆனா அவன் கயிற்றெல்லாம் அறுத்துட்டு வெளியே வந்துட்டு. அப்புறம் வேற ஒரு முறை நல்ல சாப்பாட்டுல விஷம் வச்சு, நல்ல ஃபுல்லா சாப்பாட்டுல விஷம் வச்சு கொடுத்துட்டு சத்தம் போடாம எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க, அரண்மனைக்கு வந்துட்டாங்க. குந்திக்கு காணும், பிள்ளைய காணும், பதறா, ஐயோ என் குழந்தைய காணுமே, என் பிள்ளைய காணுமே. அப்புறம் என்னன்னா அந்த தண்ணிக்குள்ள போனவன் நாகலோகத்துல போய் நிறைய புதுசா சக்தி எல்லாம் அடைஞ்சு வெளியில வந்தான்னு ஒரு வர்றாரு. இப்படி துரியோதனன் என்னென்ன கெடுதல் பண்ண முடியுமோ ஒவ்வொரு கெடுதலா பீமனுக்கு பண்றான், எல்லாம் நல்லதாவே போகுது. அவன் என்னென்ன கெடுதல் பண்றானோ எல்லாம் அவனுக்கு சாதகமா மாறுது. ஒரு தடவை பீமன் முட்டாளாருன்னு முடிவு பண்ணிட்டான். யாரு, துரியோதனன். ஒரு சின்ன உண்மை சொல்றேன் பாருங்க, உடல் பலம் ரொம்ப உள்ளவங்களுக்கு இது கொஞ்சம் கம்மியா இருக்கும். ரொம்ப உடல் பலம் பண்றாங்கல்ல, இருக்கு இல்லையா, உடம்ப வளர்க்குறாங்க பாருங்க, அவங்களுக்கு இது கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனாலதான் ஒரு அளவா தான் எக்ஸசைஸ் பண்ணணும். அளவுக்கு மேல எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்கன்னா ரத்தம் முழுக்க எல்லாம் உடம்புக்கு போய் மூளைக்கு போவாது. இந்த நோஞ்சா மாதிரி இருப்பான், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவான் பாத்துறீங்களா நீங்க, ஏன் அவனுக்கு மூளையில மட்டும்தான் ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கு, வேற எங்கேயுமே ஓடாது. நல்ல உடம்பு முழுக்க ரத்தத்தை ஓட்டுறான் பாருங்க, அவனுக்கு என்னன்னா மூளையில ஓடாம போயிடும். அதான் கொஞ்சம் கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் கம்மியா இருக்கு. இதெல்லாம் ஒரு வேடிக்கையான தியரி. பீமன் இது மாதிரி கொஞ்சம் ஐக்யூ கம்மி, அந்த பயலுக்கு இன்டெலிஜென்ஸ் கம்மி. அதை வச்சு முடிக்கணும் முடிவு பண்ணிட்டான் துரியோதனன். எப்படி, ஒரு நாள் ஒரு மேல ஒரு மலை மேல நின்னுக்கிட்டான், கீழே நதி ஓடுது, இங்க வந்து குதிப்பியோ அப்படின்னா. பீமனுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை, அவன் எங்க இருந்தாலும் குதிப்பான். அதான் சின்ன வயசுல ஒரு தடவை இடுப்புல வச்சிருந்தாலும் குந்தி தேவி, புள்ள நழுவி விழுந்துருச்சான். ஐயோ புள்ள விழுந்துருச்சேன்னு பார்த்தா புள்ளைக்கு ஒன்னும் ஆவல, பூமி 4 அடி பள்ளமா போச்சிடணும். அவன் விழுந்த இடத்துல ஆப்கானிஸ்தான்ல குண்டு போட்டா விழுது பாருங்க பள்ளம், அப்படித்தான், அவ்வளவுதான். அவனுக்கு ஒன்னும் ஆகவே ஆகாது, அப்படி ஒரு பிசிக், அப்படி ஒரு உடம்பு அந்த பயலுக்கு. அந்த பீமன் முரண அவன் சொல்றான், மேலே இருந்து குதிக்கிறது என்ன, எங்க இருந்து வேணாலும் குதிப்பேன், குதிக்கட்டுமோ அப்படின்னா. அப்பவே கண்ணன் எதுக்குலத்துல பிறந்து வளர்கிறார். அந்த கண்ணன் இவங்களுக்கு நண்பன். அவன் பார்த்தா அந்த பீமன் முட்டா பையன் மேலே தண்ணியில அப்படியே குதிக்கிறேங்கிறான். துரியோதனன் என்ன பண்ணிட்டான், அந்த தண்ணிக்குள்ள இரும்பு ஊசியா நட்டு வச்சுட்டான். பசி கடப்பாறை நட்டு வச்சிருக்கிறான். மேலேந்து ஒருத்தன் வேகமா குதிச்சா என்ன ஆவறது, அதுல அப்படியே உடம்பெல்லாம் சிக்கி செத்து போடுவான். அவன் அப்படி விழப்போறான்னு தெரிஞ்ச உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணான், வண்டு வடிவத்தை எடுத்து ஒவ்வொரு ஊசி மேலையும் அப்படியே உட்கார்ந்தான். அப்பதான் பீமன் குனிஞ்சு பார்த்தான், தண்ணி ஓடுது, வண்டு எப்படி உட்கார்ந்து இருக்கும், ஓடுற தண்ணில உட்கார முடியுமா, முடியாது. அப்ப கீழேந்து ஏதாவது ஒண்ணு இருந்தா தான் மேல உட்கார முடியும்னு உத்து பார்த்தான். ஓ, துரியோதனன் கடப்பாறை நட்டு வச்சிருக்கிறான்னு 10 அடி தள்ளி குதிச்சான். இப்படி ஒவ்வொரு தடவையும் அவனுக்கு ஆபத்தை உண்டாக்குவான் துரியோதனன். ஆனா பீமன் தப்பிச்சுக்கிட்டே இருப்பான். பெரியவர்கள் ஆசி, கண்ணனுடைய கருணை, தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனா அந்த மனசுல ஆழ் வெறுப்பு விழுந்து போச்சு, இந்த பயலை ஒழிச்சுட்டு மறுவேளை பார்க்கணும். பீஷ்மர்லாம் இதை பெருசா எடுத்துக்கல, பசங்க தான் விளையாடுறான், ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை வருது, எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு நினைக்கிறார் பீஷ்மர். இந்த பசங்களுக்கு ஒரு நல்ல வாத்தியார் கிடைச்சு படிக்க வச்சுட்டா சரியா வந்துடும் பார்த்தார். வாத்தியாரை தேடிக்கிட்டு இருக்கிறார். அப்ப கிருபாச்சாரியார் அப்படின்னு ஒரு ஆசிரியர் அவர் வந்து இவர்களுக்கு ஆசிரியரா இருக்கிறதா ஒப்புக்கொண்டு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்றார். இப்ப எல்லாம் கிருப்பர் வீட்டுக்கு போவாங்க, படிப்பாங்க, திரும்பி வருவாங்க, கிருபாச்சாரியார் வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க. இந்த கிருப்பருடைய சகோதரிய கல்யாணம் பண்ணினவர் துரோணாச்சாரியர். கிருப்பருடைய சகோதரிய கல்யாணம் பண்ணி கொண்டவர் துரோணர். அந்த துரோணாச்சாரியார் வில் வித்தையில கெட்டிக்காரர். அவர் பிராமணர், ஆனா வில் வித்தையில் ரொம்ப கெட்டிக்காரர். பரசுராமர் கிட்ட வில் வித்தையெல்லாம் படிச்சவர் துரோணர். அவருக்கு ஏழ்மை, தரித்திரம். நல்லா படிச்சவர், ஆனா தரித்திரம் அவருக்கு.
எப்படி தரித்திரம்னா, அவருக்கு புள்ள பிறந்த உடனே அந்த புள்ள அழுதுது. அஸ்வத்தாமன்னு பேர். அவன் குதிரை மாதிரி கனைச்சானா பிறந்த உடனே அப்படின்னு. அஸ்வத்தை போல கனைப்பதாலே அஸ்வத்தாமன்னு பிள்ளைக்கு பேர் வச்சார். ஆனா என்னன்னா, அவன் தாயார் மடியில பால் குடிக்கிறதுக்காக பால் சாப்பிடுறான், தாய்கிட்ட பால் இல்லை. அவன் குழந்தை அம்மா முகத்தை பார்த்தான், அம்மா துரோணர் முகத்தை பார்த்துட்டு குழந்தைக்கு பால் இல்லையே, நீங்க வாத்தியாரா இருந்து என்ன பிரயோஜனம், படிச்சு என்ன பிரயோஜனம், சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லையான்னு அழுதான் துரோணருடைய மனைவி. அப்ப துரோணர் யோசிக்கிறார். அவர் பள்ளிக்கூடத்துல படிக்கிற போது ஒரே வாத்தியார்ட்ட படிச்ச, அப்ப 2 பேர் படிச்சாங்க அவரோட. துரோணரோட கூட படிச்சவன் யாருன்னு கேட்டா பாஞ்சால தேசத்து அரசன் பாஞ்சால், துருபதன் அப்படின்னு பேர். அந்த துருபதன் பள்ளிக்கூடத்துல படிச்ச போது மக்கு பய, அந்த பையனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் துரோணர் நோட்ஸை பார்த்தே காப்பி அடிப்பான். நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா துரோணர் நோட்ஸை பார்த்தே காப்பி அடிச்சு அவன் பாஸ் பண்ணிக்கிட்டே வந்தான். அதனால துரோணர் நிறைய அவனுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுப்பாரு, கட்டுரை வேணா கட்டுரை எழுதி கொடுப்பாரு. சும்மா தமாஷுக்கு சொல்றேன், இந்த காலத்துல எப்படியோ அது மாதிரி அந்த பையனுக்கு உதவி பண்ணுவார். அவன் பணக்காரட்டு பையன், இவர் ஏழை. உடனே அவன் என்ன பண்ணினா, துரோணருக்கு நான் ரொம்ப பணக்கார விட்டு ராஜா குமாரன், நீ ஏழை பிராமணன், நீ நானும் ரொம்ப நல்ல நண்பர்களா இருக்கிறோம், கவலைப்படாத. நாளைக்கு நான் ராஜாவா ஆன உடனே என்ன பண்ண போறேன், நீ தான் எனக்கு எல்லாம் கத்து கொடுத்த, உனக்கு என் நாட்டுல பாதி தரேன் அப்படின்னா. பாதி தரேன். இதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும் அவன் எவ்வளவு பெரிய கிறுக்கு பையன். ராஜாவானா பாதி நாடு தரேன்னு இப்பவே சொல்றான்னா எவ்வளவு பெரிய வேலை, நாடு கொடுக்க முடியுமா? என் நாட்டுல பாதி தரேன் அப்படி. ஆனா துரோணர் ஆசைப்படல. இந்த குழந்தைக்கு பால் இல்லைன்னு நினைச்சா, நாடு தர வேண்டாம், ஒரு மாடு தரலாம் இல்ல, பசுமாடு. நாடு தர வேண்டாம், ஒரு மாடு தருமா இல்ல, அந்த மாட்டுக்கு வேண்டிய புல்லு இல்ல, அது கொஞ்சம் நிலம் கொடுப்பான்ல, அதை போய் கேட்டா என்ன இப்ப கெட்டு போச்சு அப்படின்னு துரோணர் துருபதனுடைய அரண்மனைக்கு போயிட்டார், குழந்தைக்கு பால் இல்லையேன்னு கேட்கறதுக்காக. துருபதன் இவர் வராருன்னு பயந்துட்டான், எங்க பாதி நாடு கேட்க போறாரோ அப்படின்னு பயந்துட்டான். இப்ப அவன் பவர்ல இருக்கிறான். எப்பவுமே பவர்ல வரத்துக்கு முன்னாடி சொன்ன எந்த விஷயமே பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்ல முடியாது. வரத்துக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லணும், வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு சொல்லணும், அப்பதான் பவரை கண்டினியூ பண்ண முடியும். என்னடா இது பாதி நாடு கேட்கறதுக்கு ஒரு பையன் வந்துட்டானே அப்படின்னு துரோணர் வந்த உடனே, நண்பனே வணக்கம், வாய மூடணும், நீ ஆச்சகம் வாங்குற ஏழை பிராமணன், நான் ராஜா, நீ நான் எப்படி நண்பனா இருக்க முடியும், மரியாதையா பேசணும். துரோணர் அதிர்ச்சி ஆயிட்டார். நம்ம பள்ளிக்கூடத்துல எவ்வளவு நண்பர்கள், அந்த பேச்சை எங்க வச்சுக்காது. ஒரு ராஜாவும் ஒரு ஏழை பிராமணன் எப்படி நண்பனா இருக்க முடியும், என்ன விஷயமா வந்த சொல்லு. துரோணருக்கு இனிமே பேசுறதுக்கு மனசு வரல. ஒரு மாடு கொடுன்னா கேட்பாரு அவர். நீ எனக்கு பாதி நாடு தரதா சொன்னேன், அதெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்ல, அதை வச்சுட்டு இப்ப பேசாதே. நான் இப்ப நாடே கேட்க வரல, ஆனா நீ எப்ப இப்படி என்ன அவமதிச்சிட்டியோ இனி அந்த நாட்டை வாங்காம நான் விட மாட்டேன். ஏன் நீ என்ன பகைச்சிட்ட, நீ எப்ப இந்த பாதி நாடு தர்றேன்னு நான் ஆசைப்பட்டு வரல, அதுக்கு ஆசைப்பட்டு வரல, ஆனா நீ அவமதிச்சிட்ட பாரு, நான் அந்த வார்த்தையை காப்பாற்றுவேன், பாதி நாடு வாங்கியே காட்டுவேன் அப்படின்னு கோபத்தோட அவனை விட்டுட்டு அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார். அவர் நினைச்சாரு, சரி நம்ம கிருபாச்சாரியார் வீட்டுக்கு போயிடுவோம், மனைவியோட சகோதரன், அவன் எப்படி காப்பாத்துவான் இவளை அப்படின்ற எண்ணத்துல வர அஸ்தினாபுரத்துக்கு வந்துட்டு. அப்ப இந்த பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. யாரு? தருமன், பீமன், துரியோதனன், எல்லா பசங்களும் வாசல்ல விளையாடிட்டு இருக்காங்க. கிணத்துல போய் ஒரு பந்து விழுந்துருச்சு, உள்ளுக்குள்ள ஒரு பந்து கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. அதை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாம இறங்குறதா ஏறதா எப்படி எடுக்கிறதுன்னு விளையாடிட்டு இருக்கிற. அப்ப அந்த வழியா துரோணர் வந்தவர் இப்படி பார்த்தார், டேய் நீங்கெல்லாம் ராஜகுமாரனாடா, கிணத்துக்குள்ள ஒரு பந்து விழுந்தா எப்படி எடுக்கணும்னு தெரியாம எல்லாரும் திண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்களே, நீங்களாம் ராஜகுமாரனா? அவன் நிமிந்து பார்த்தான். அப்ப இதை எப்படி எடுக்கிறதுனா, இரு, இந்த கோர புல்லு வளர்ந்துருந்தாங்க, வரிசையா கோர புல் ஒன்னா எடுத்தாரு, மந்திரத்தை ஜபம் பண்ணி வரிசையா அப்படியே விட்டார். ஒன்னோட ஒண்ணு கோத்துக்கிட்டு நேரா போய் அந்த பந்துல குத்தி நின்னுச்சு. மேல அப்படியே தூக்குனார், மேல வந்துச்சு. இவனுக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு. அடடா, இது என்ன புதுமாரியா வித்தையெல்லாம் காட்டுறாரு. நேரா பீஷ்மத்தை போய் தாத்தா அப்படின்னு கவலை கட்டிக்கிட்டு, இந்த மாதிரி ஒருத்தர் பண்றாரு, கோரப்புல்ல வச்சு பந்தை வெளியே எடுத்தாரு, நிறைய வித்தை காட்டுறாரு அப்படின்னு. பீஷ்மருக்கு புரிஞ்சு போச்சு, இது துரோணாச்சாரியாரை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. நம்ம பசங்களுக்கு நல்ல வாத்தியார் கிடைச்சார், கெட்டிக்காரர் துரோணர். அவர்கிட்ட இந்த பசங்களை படிக்க வைக்கணும். அவருக்கும் வறுமை இருக்கு, மனைவியை காப்பாற்றணும், பிள்ளையை காப்பாற்றணும், வறுமை இருக்கு. எடுக்கிறாங்க. துரோணர் சௌக்கியமா இருக்கிறார், அவருக்கு அரண்மனை ஆதரவு வந்தாச்சு, பிள்ளைகளுக்கெல்லாம் அஸ்வத்தாமெல்லாம் நல்லா வளர்ந்தாச்சு, ஒரு குறையும் இல்லை, சௌக்கியமா இருக்கிறாங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் துரோணாச்சாரியார்ட்ட 105 பேரும் படிச்சாலும் ரொம்ப அறிவாளியா இருந்தது யாருன்னா அர்ஜுனன் மட்டுமே. நீங்க ஒரு கிளாஸ்ல 40 பையன் 50 பையன் படிக்கிறான், ஃபர்ஸ்ட் ரேங்க் ஒரு பையன் தானே வாங்குறான். எல்லாத்துக்கும் வாத்தியார் ஒரே மாதிரி தானே சொல்லி கொடுக்குறாரு, ஒவ்வொரு பையலுக்கு ஒவ்வொரு மாதிரியா சொல்லி கொடுக்குறாரு. சில பயலுக்கு புரியுது, சில பயலுக்கு புரிய மாட்டேங்குது. அதான் சொல்லுவான், கற்பூர புத்தி, வாழைத்தண்டு புத்தி, விறகு கட்ட புத்தி அப்படிமா. கற்பூரம் அப்படியே கபக்குன்னு பிடிச்சிக்குது,
விறகு கட்ட மண்ணெண்ணெய் ஊத்தி வச்சா பத்திக்குது, வாழைத்தண்டில் எண்ணத்தை ஊத்தி வச்சாலும் என்ன பத்திக்கும்? அப்போ துரோணாச்சாரியார் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாலும் அர்ஜுனன் அப்படி புடிச்சுக்கிறான். இது எல்லா பயலுக்கும் வைத்திருச்சு. அர்ஜுன மேல அவருக்கு அவ்வளவு என்ன பிரியம், அவ்வளவு என்ன பிரியம். அவர் பார்த்தார் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாளாவது இந்த பசங்களுக்கு இதை புரிய வைக்கணும். அர்ஜுனன் எவ்வளவு கெட்டிக்காரமானவன் அப்படின்னு புரிய வைக்கணும் அப்படின்னு. அந்த அர்ஜுனன் எப்படி திறமைசாலியா வளர்ந்தான் அப்படின்னா, அவன் என்னன்னா குரு ஒன்ன கத்து கொடுத்தா அப்புறம் அதை திரும்பி திரும்பி அவனே செஞ்சு செஞ்சு பார்ப்பான். இது உண்மைங்க. வீட்டுல ஹோம்ஒர்க் போடுற பையன் கிளாஸ்ல மட்டும் படிக்கிற பையனை விட இன்டெலிஜென்டா இருப்பான். ஒரு சொல்லி கொடுத்துட்டு அது மாதிரி நிறைய திரும்பி 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 ட்ரை பண்ணான்னு வச்சுங்க, பழியன்னு எல்லாம் பதிஞ்சிருக்கு. அங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதோட அப்படியே விட்டு விடுறது அப்படின்னா பதியாது. அவன் எப்படி ஹோம்ஒர்க் பண்றான்னு சொல்றாரு பாருங்க. ஒரு நாள் அர்ஜுனன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். இப்படி சாப்பிடும் போது விளக்கு அணைஞ்சு போச்சு. சாப்பிடும் போது விளக்கு அணைஞ்ச உடனே அவன் மாட்டுக்கு இப்படியே சாப்பிட்டான். இப்ப விளக்கு அணைஞ்சு போச்சுன்னா நமக்கு என்ன இலையில கை வைக்க தெரியாதா, சாப்பிட தெரியாதா? சாப்பிட்டான். அப்ப நினைச்சான் விளக்கு அணைஞ்சா கூட கையும் வாயும் கரெக்டா போகுது. ஏன்? பழக்கம். கரெக்டா இலையில இருந்து எடுக்குது, கரெக்டா வாயில வைக்குது. வாய் எதுன்னு தெரியாம கை கொண்டு போய் கண்ணில எப்பாவது வச்சிருக்குதா? சோத்தை கரெக்டா வாயில வைக்குது. அப்ப எப்படி குறி தப்பாம எப்படி உள்ள போகுது? பழக்கம். அப்படி பழகிட்டா எதுவுமே சரியா இருக்கும். கண்டுபிடிச்சான் பாருங்க. தினம் விடாத முயற்சி தொடர்ந்து பண்ணினான். விடாத முயற்சி உடையவர்கள் என்னைக்கும் ஜெயிப்பாங்க. அவன் பயிற்சி எப்படி இந்த கை பழகுது, அதே மாதிரி உறக்கத்தை துறந்து சோம்பலை மறந்து இரவில் கூட ராத்திரியில கூட குறி வச்சு அடிப்பான். அர்ஜுனனுக்கு சவ்யாசின்னு பேர். ஏன் தெரியுங்களா? இடது கையால அம்ப விட முடியும் அவனால, வேற எவனாலும் விட முடியாது. இப்படி அம்பராத்துறையில இடது கையில எடுத்து அம்பு விடுவானா. இன்னும் சில சமயத்துல இடது கையிலையும் வலது கையிலையும் மாற்றி மாற்றி அம்பு விடுவானா அர்ஜுனன். அது மாதிரி ஒரு போராளிய யாரும் பார்த்ததே கிடையாது. ஏன்? பிராக்டிஸ். சில பேர் வலது கையிலையும் எழுதுவான், இடது கையிலையும் எழுதுவான். பிராக்டிஸ். மணிக்கணக்கா. அந்த உழைப்புக்கு ஒரு மரியாதை இருக்கு உலகத்துல. ஒரு சின்ன விஷயம் பாருங்க. அர்ஜுனன் மட்டும் எவ்வளவு கெட்டிக்காரனா இருந்தான் அப்படிங்கிறதுக்கு பாரதத்துல ஒரு அருமையான செய்தி. ஒரு நாள் துரோணாச்சாரியார் டெஸ்ட் வைக்கிறார். பசங்க எல்லாம் எப்படி படிச்சிருக்கிறாங்க அப்படி. அந்த காலத்துல தைரியமா வாத்தியார் அடிக்கடி டெஸ்ட் வைப்பார். என்ன டெஸ்ட்னா, ஒரு மரத்துல இந்த தெக்கைன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, வெள்ளையா இருக்கும், அதுக்கு கள்ளின்னு பேர். கள்ளி காக்கா கட்டி விட்டார். கள்ளி காக்கா தெக்கையில ஒரு காக்கா கட்டிட்டு ஒவ்வொருத்தனா வந்து அந்த காக்காயை வீழ்த்தணும். முதல்ல தருமனை கூப்பிட்டார். அப்பா தருமா, அந்த மரம் தெரியுதாப்பா? தெரியும். காக்கா தெரியுதாப்பா? தெரியும். அம்பு விட்டு காக்காயை வீழ்த்துவியா அப்படின்னார். தருமன் சொன்னான், அது மகா பாவம். ஏன்? இல்ல, காக்காய்க்கு நம்ம விட்டு அம்பு நிஜமாவே ஒரு காக்கா அங்க இருந்து அது மேல பட்டுட்டா அது செத்து போயிடாதா? அது பாவம் ஆயிடாதா? தருமனை பார்த்தார். புத்தம் சரணம் கச்சார், நீ புறப்பட. அப்புறம் பீமனை கூப்பிட்டார். பீமா, அந்த மரத்தில் இருக்கிற காக்காயை வீழ்த்தணும். வில்ல வளைச்சு அம்பு விடுவியா? பீமன் சொன்னான், வேஸ்ட் ஆஃப் டைம். என்ன வேஸ்ட் ஆஃப் டைம்? ஒரு காக்காயை போய் வீழ்த்துறதுக்காக யாராவது வில்லெல்லாம் எடுத்து வளைச்சு நான் வச்சு கட்டி குறி பார்த்து விடுவாங்களா? பின்ன நமக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்கு. அப்படியே மரத்தை வேரோட பிடுங்கி அப்படி கவுத்து பறவையத்துக்கு அந்தாண்ட போட்டணும். உடனே துரோணர் பார்த்தார். நீ பீமா யூனிவர்சிட்டின்னு தனியா ஒன்னு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு வைஸ் சான்சலரா உட்கார வேண்டிய ஆளுப்பா. உனக்கு நம்ம சிலபஸ்ல படிக்கிற ஐடியாவே இல்லை. தனியாவே நீ யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ண நகர்ந்தார். துரியோதனா, மரம் தெரிகிறதா? வாரியா ரொம்ப அழகா சொல்லுவார். துரியோதனா, மரம் தெரிகிறதா? தெரிகிறது. காக்காய் தெரிகிறதா? தெரிகிறது. இன்னும் என்னென்ன தெரிகிறது? குருநாதா, நீங்களும் தெரிகிறீர்கள். அவர் பயந்துட்டார். அம்ப யார் மேல விடுவான்னே தெரியல. இவன் எக்கு தப்பா நம்ம மேல விட்டுட்டா அப்புறம் தவசம் பண்ண வேண்டியதுதான். நகருப்பா, இல்ல கீழே வச்சு விட்டார். அடுத்தாப்புல அர்ஜுன கூப்பிட்டாராம். அர்ஜுனா, மரம் தெரிகிறதா? இல்லைன்னா. அவன் மரம் தெரியலேன்னு சொன்ன உடனே துரியோதனுக்கு ரொம்ப சந்தோஷம். இத்தா பெரிய மரமே தெரியல இவனுக்கு. இவன் கண்ணு அவிஞ்சு போச்சு. கண்ணு அவிஞ்சு போச்சு. இனி நம்ம ஈஸியா ஜெயிச்சுடலாம். இவன் கண்ணு இல்லாம போயிட்டு நம்ம ஜெயிச்சுடலாம். ரொம்ப முக்கியம் எப்படின்னா, இன்னைக்கெல்லாம் ஜெயிக்கிறவங்க யாரும் அவங்க பலத்தை நம்பியே ஜெயிக்கல, எதிரியின் பலவீனத்தை நம்பியே ஜெயிக்கிறார். எதிரியோட பலவீனத்தை நம்பி எவ்வளவு காலம் ஜெயிக்க முடியும்? நம்ம பலத்துல ஜெயிச்சாதான் அது ஜெயம். அடுத்தவன் பலவீனத்தை ஜெயிச்சா அது வெற்றி கிடையாது. முதல்ல தெரிஞ்சுக்கணும். வெற்றி நிச்சயம் என்னுடைய கேசட்ல சொல்லியிருக்கேன். நம்ம பலத்துல ஜெயிக்கணுமே ஒழிய இன்னொருத்தன் பலவீனத்தை நம்பியா ஜெயிச்சிட்டு இருக்கிறது வாழ்க்கை முழுக்க. துரியோதன் நினைக்கிறான், கண்ணு போயிடுச்சு.
அர்ஜுனனுக்கு இவ்வளவு பெரிய மரமே தெரியல. துரோணர் கேட்டார், மரம் தெரியவில்லையா? இல்லை. கிளையாவது தெரிகிறதா? கிளையாவது. துரியோதனன் மறுபடியும் சிரிச்சான். நம்ம வாத்தியாருக்கும் கயண்டு போச்சு. மரமே தெரியலங்கிறான், கிளை தெரியுதான்னு கேட்கிறாரு, இவருக்கு நட்டு கண்டு போச்சு. அதுக்கு அர்ஜுனன் சொன்ன பதில் தான் டாப். குருதேவா, கிளை தெரியவில்லை. கிளை தெரியவில்லையா? இல்லை. அந்த கிளையில் காக்காய் இருக்கிறதே, காக்காயாவது தெரிகிறதா? துரோணர் கேட்டார். அப்பதான் அர்ஜுனன் சொன்னான், இல்லை. துரோணருக்கே ஷாக் ஆகி போச்சு. காக்காயாவது தெரிஞ்சதை நம்ப விட முடியும்? அதுவும் தெரியல, நம்ம நோட்ஸ்ல இருந்து விட்டுட்டான இந்த இடத்த அப்படின்ட்டு துரோணர் கேட்கிறாரா அர்ஜுன், காக்காயின் தெரியலையா? என்னதான் தெரிகிறதுன்னா, காக்கையின் கழுத்து மட்டும் தெரிகிறது. காக்கையின் கழுத்து மட்டும் தெரிகிறது. அம்ப விட்டான், தலை வேற உடம்பு வேறையா வந்து காக்கா கீழே விழுது.